டிஜி முரளிதரன் ஆலந்தூர் பகுதி கழக பொருளாளராக இருக்கேன். 25-30 வருடம் வந்து இந்த பகுதியில் எனது தந்தையார் வந்து தலைவராகவும் கவுன்சிலராகவும் இருந்தார். இந்த பகுதி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தின் கோட்டம். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ் சரவணனுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு 25 வருடங்களாக உங்களுடைய தந்தையார் வந்து தலைவராகவும் கவுன்சிலராகவும் இந்த ஊரில் வந்து நிறைய பேர் பெற்றிருக்காங்க, நிறைய சேவைகளும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜோதி தேட்டர், பிரபலமான பரங்கிமலை ஜோதி தேட்டருக்கு ஓனராக இருக்கீங்க. அதுக்கப்புறம் பாரத் பெட்ரோலியம் பங்கோடைய ஓனராகவும் இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய தொழில் முனையிலே நீங்கள் நல்ல ஒரு பிரபலமாக இருக்கீங்க. சொல்லுங்க, இந்த நேரத்தில் இந்த தேர்தல் வந்து பணி எப்படி போயிட்டு இருக்கு? 26 தேர்தல் பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து எடப்பாடியார் தான் மீண்டும் ஆட்சி வரப்போறாரு. களம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு. ஆளுங்கட்சி திமுகவோட ஆட்சி மேலே மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ நாங்கள் ஓட்டு கேட்டு வர சொல்லி எங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் தெரியுது. ஜனங்க வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எடப்பாடியார் மீண்டும் வந்து தமிழக முதலமைச்சராக ஆகுது வந்து உறுதி. இல்லை, மக்கள் மத்தியில் நீங்கள் இப்போ என்ன மாதிரியான வரவேற்பு தராங்க? வரவேற்பு ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு சார். இந்த 2021 26 ஆட்சி படுமோசமான ஆட்சின்றது வந்து மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. படுமோசமான ஆட்சி. 2026 இபிஎஸ் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்பாரு. அதில் மாட்டு கருத்து இல்லை. ஆலந்தூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் சரவணன் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அமைச்சரோட தொகுதி நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நிறைய வேலைகள் குறைபாடுகள் இருக்கு. மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. அது நாங்கள் இந்த ஓட்டு கேட்க சொல்லி வந்து ஜனங்க வந்து தெளிவாக சொல்றாங்க. கண்டிப்பாக மாற்றம் உறுதியாக இருக்குது. இதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த முகலிவாகத்தில் உங்களை சார்ந்த மக்கள்லாம் எப்படி ஆதரவு அமோக ஆதரவு இருக்கு. கடந்த 5 வருடம் வந்து நாங்கள் 10 வருடத்தை நாங்கள் ஆண்டு முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண சொல்லி இருந்த ஆன்டி இன்கம்பன்சியோட இந்த 5 வருடத்தில் டபுள் மடங்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ வந்து ஷுவரா வந்து ஓட் ஃபார் சேஞ்ச் தான். கண்டிப்பாக வந்து எடப்பாடியார் வந்து முதலமைச்சராவது உறுதி. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. ஆலந்தூர்ல அவங்களுடைய ஆட்களும் நிற்கிறாங்க, வேட்பாளர் நிற்கிற ஹரிஸ். இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து முகலிவாதத்தை விட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இளைஞர்லாம் இவர் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் பண்ணதில்லை. அவர் ஸ்ட்ரென்த் என்னான்ட்டே தெரியல. ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகர் வர சொல்ல இப்போ இங்கே வந்தாருன்னா நான் கூட போய் பார்ப்பேன். அதுக்காக போய் நம்ம ஓட்டு போட்டுருவோம் சொல்ல முடியுமா? மக்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி, பெரிய திரையில வரவங்களை வந்து நேராக பார்க்கணுன்ட்டு ஒரு ஆவலாக இருக்கும். நம்ம ஊருக்கு வராரு, நம்ம அவரை வந்து திரையில பார்த்தோம், இப்போ நேராக பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா குடும்பத்துக்கும் ஆர்வம் இருக்கும். எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அதுவே ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. புரட்சி தலைவர் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து இந்த 2 துறையிலையும், சினிமாவிலையும் சரி அரசியலும் சரி, 2 குதிரையிலையும் வந்து சவாரி பண்ணி முதன்மையான இடத்தை பிடித்தார். அந்த இது வந்து இனிமேட்டு யாரும் வந்து டச் பண்ண முடியாது. இப்போ விஜய்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கடக்கையில் போட்டி அதிமுக வர்சஸ் திமுக தான். அப்படின்னு பார்த்தா நடிகரா வந்து புரட்சி தலைவர் வந்து இந்த மணப்பாக்கத்துல வந்தாருங்க. இந்த தொகுதியில வந்து நின்னாங்க, ஆனாங்க. விஜயோடைய வருகை எப்படி இருக்கு? விஜய் வருகை எங்களுக்கு பாதிப்பே இல்லைங்க. விஜய் வருகை அவரோட ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்கு அவர் நிற்கிறாரு. ஆட்சி மாற்றத்துக்கு எதுக்குமே வந்து அவரால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவரை நாங்கள் ஒரு பொருட்டாவே நடக்கல. ஆக்சுவலா எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி. அது உறுதி. அவர் சொல்ற டிவிகே டிஎம்கே தான் போட்டி. அது அவர் நரேட்டிவ் செட் பண்றாருங்க. அவரை திரும்பி பார்க்க வைக்கிறாரு. அதிமுகன்றது 32 வருஷம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி. அவர் ஒண்ணுமே அரசியல் அறிவே இல்லாம ஒரு லாலிபாப் சாப்பிட்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லைன்றாரு. இதெல்லாம் வந்து நகைச்சுவையா இருக்கு. போட்டி களம் என்னைக்குமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். ஆனா எம்ஜிஆர் சிலைக்கெல்லாம் மாலை போட்டாரு, அண்ணாவுக்கும் மாலை போட்டாரு. இப்ப சமீபத்தில் சிலைக்கு எல்லாரும் தலைவர் இருந்தாங்க. மாலை போட்டா என்ன? கலைஞருக்கு போடலையே. கலைஞருக்கு போட மாட்டாங்க, அது வேற விஷயம். எங்க தலைவர் வந்து இந்தியா ஃபுல்லா நேசிச்ச தலைவர். அதனால வந்து எங்க தலைவருக்கு எல்லாருமே மாலை போடுவாங்க. ஆனா என்ன பண்ணாலும் எங்க தலைவருக்கு ஆரம்பிச்ச கட்சி ரெட்டலைக்கு தான் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதை மட்டும் தெரிஞ்சு. நிச்சயமா 2ஆம் நாளை பார்ப்போம், சந்திப்போம். உங்களுடைய எழுச்சி தேர்தல் பயணம் வாழ்த்து. ரொம்ப நன்றி.